happy children grow up with giggles. Fun School. True to kids. Always. அண்ணே, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். நீ நல்லா தான் இருக்க, ஆனா உன் மான ரோஷன் தான் காணாம போயிடுச்சு. ஏய், என்ன பேசுற? இன்னும் என்ன பேசணும்? அந்த இனியவ இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேன், அவ குடும்பத்தை கெடுத்தவ, ஆவோன்னு அப்படி இப்படின்னு கத்துன. இப்ப நீ வீட்டுக்குள்ள வர விட்டுட்ட. ஏய், என்ன பேசுற நீ? அவ என்னெல்லாம் பேசனான்னு பார்த்தல. அவளை இங்க விடலனா யாழினியை கூட்டு போவேங்கிறா. என்ன பண்ண சொல்ற? யாழினியை கூட்டிட்டு போனா போகட்டும், அதுக்காக இனிய எங்கே இருப்பாளா? சரி, இப்போ உன் பிரச்சனை என்ன? ஏன் பிரச்சனையா? என்னன்னா ஒரு மாதிரியா பேசுற? உன் மனசுல என்னதான் ஓடுது? என் மனசுல எதுவும் ஓடவும் இல்ல, நிக்கவும் இல்ல. நீ போய் உன் வேலையை பார்ப்போ. என்னன்னு காரியம் முடிஞ்சதோ கைட்டு விட பாக்குறியா? அப்போ இத்தனை நாளா தங்கச்சி தங்கச்சின்னு சொன்னதெல்லாம் பொய்யா? என்ன நீ சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரு? நான் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேனா? ஆமாண்ண, இப்ப நான் பேசுற எல்லாமே உனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியும். என்ன பாக்குற? தாத்தா ஆக போறோங்கிற நினைப்புல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. தலைக்கால் புரியல உனக்கு? என்ன அமுதா பேசுற? என் குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு வேண்டாமா? உன் குடும்ப வாரிசா? அப்போ என் பொண்ணு ஸ்வேதாவோட கதி சொல்லுன. என் மகளோட கதி என்ன? யாழினிய விரட்டி விட்டுட்டு இளங்கோவ அவளுக்கு கட்டி வைக்கலாம் நீ சொன்னியா இல்லையா? நான் எப்ப அப்படி சொன்னேன்? அண்ணே, சந்தோஷத்துல பேசின வார்த்தைய மறந்துடாத. இத பாரு, நீயா கற்பனை பண்ணி பேசினா நான் என்னன்னு சொல்றது? ஓ, அப்போ இத்தனை நாள் அண்ணன் மக என் பொண்ணை கட்டிப்பான்னு நினைச்சு நான் ஏமாந்திருக்கேன். நீ என்ன ஏமாத்திருந்திருக்க, அப்படித்தானே? குழந்தை உண்டா இருக்குன்னு தெரிஞ்சதும் நான் சுக்க அப்படியே கைட்டு விடுற, அதானே? அப்போ இத்தனை நாளா காத்திருந்த என் மகளை யாருன்னு கல்யாணம் பண்ணிப்பா? ஏய், சும்மா முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடாத. இப்ப என்ன, உன் பொண்ணு கல்யாணம் தானே, பாத்துக்கலாம். பாத்துக்கலாமா? என்ன அசால்ட்டா சொல்ற? அப்போ உன் பையன் இளங்கோவ கட்டி வைக்க மாட்டேன். சும்மா வளராத. மாப்பிள்ளை பார்த்தா 1000 பேர் வந்து நிக்க போறான். உனக்கு இளங்கோ ஒருத்தன் தான் மாப்பிள்ளையா வரணுமா? அண்ணே, என்னன்னா உன்னை நம்பி வந்த என்ன இப்படி மோசம் பண்ற? இத பாரு, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. உன்னை நான் ஒன்னும் மோசம்லாம் பண்ணல. என் நிலைமைய நான் சொல்றேன். இருந்து இப்பதான் நான் தாத்தாவ போறேன். அதுல எதுவும் குழப்படி பண்ணி வச்சிடாத. எனக்கும் பேரம் பேத்தி கொஞ்சணும்னு ஆசை இருக்கு. நீ கிளம்பு. அட பாவி, உன் பேரம் பேர்த்தி ஆசையில ஏன் மக வழக்க மண்ணா போனுமா? உன்னை நம்பி பிளான் போட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? இனி உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. நானா களத்துல இறங்க வேண்டியதா? உனக்கு தாத்தா ஆகணும்னு ஆசையா? அப்படின்னா ஏன் மகதான் இங்க வாழணும். பார்க்கலாம், நீயா என் காலை புடிச்சு கெஞ்சுவ, அப்ப பாத்துக்க. அமுதா, அமுதா, என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணும். இந்தா குடி. என்னது? என்னன்னா வீட்ல சும்மா தானே இருக்க? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. இதுல பழ லிஸ்ட் இருக்கு, இதுல எதையும் விடாம வாங்கிட்டு வா. என்ன நீ இது ஒரு பழக்கடையவே வாங்கணும் போல இருக்கே. கண்ணு வைக்காதடி, புள்ளதாச்சி இருக்கிற பொண்ணு வீடு தானே, அவளுக்கு நேரத்துக்கு பார்த்து கவனிக்க வேணாமா? இந்தா போய் நல்லதா பார்த்து வாங்கிட்டு வா. அப்படியே கொஞ்சம் குங்கும பூவும் வாங்கிட்டு வந்துரு. இந்த காசை வச்சுக்கோ. என்ன அண்ணி நீங்க இப்படி கண்ணு முன்னு தெரியாம அலையறீங்க? என்ன சொல்ற? குங்கும போல இப்ப கொடுக்க கூடாதா நீ? ஓ, அப்படியா? ஆமா, உனக்கு எத்தனை புள்ள? என்ன நீ தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே. நானு 3 புள்ளைங்க பெத்தவ. எதை எப்ப கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? வந்துட்டா. சரி, போய் வாங்கிட்டு வா. சொன்னதை மட்டும் செய். விட்டா எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பா போல இருக்கு.
என் மக வாழ்க்கையில மண் அள்ளி போட்டவளுக்கு பழம் குங்குமப்பூ. அண்ணி, என்ன லேசா நினைச்சிட்டீங்கல்ல? நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை உருப்படவே விட மாட்டேன். அல்லக்கை வேலையா பார்க்க சொல்றீங்க? ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டு தான் போவேன். என்ன சொல்றீனியா? இவ்வளவு நடந்திருக்கா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. அமுதா சித்தி இவ்ளோ மோசமா நடந்துப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அமுதா சித்தியா? இன்னும் அந்த பொம்பளைய சித்தின்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? கருவை கலைக்கணும்னு நினைச்ச அந்த பொம்பளைய இப்பவே அடிச்சு விரட்டினாதான் உண்டு. ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் யாழ்னிகிட்ட பேசுறேன். இதுதான் விஷயம்னு மகளிர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றேன். அமுதாவை தூக்கி லாக்அப்ல வச்சு வெளுன்னு வெளுப்பாங்க. அப்ப தெரியும். இரு இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு. விக்ரம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன யாழ்னி எப்படி பண்ணவங்கள நான் சும்மா விட்டுருவேனா? என்ன பண்ண? எள்ளுருண்டைய பண்ணி அவளை திங்க சொல்லி கம்பல் பண்ணி ஊட்டி விடுறேங்கிற பேர்ல அவ வாயில திணிச்சு விட்டுருக்க. நீ தொலைஞ்ச. என்னையா நீ எப்படி எல்லாம் பண்ண? என் அக்கா குழந்தைய கலைக்க நினைச்சவங்களுக்கு இதுக்கு மேலையும் நான் பண்ணுவேன். இனியா, எப்போ அந்த பொம்பளை கருவை கலைக்க நினைச்சாலோ இனிமே அவளை வீட்டுக்குள்ள விடுறது தப்புதான். வீட்டை விட்டு துரத்தி விட்டாதான் சரியா வரும். அதான் நான் அங்க இருக்கேன்னு சொல்லிருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் விக்ரம். இல்ல இனியா, நீ எல்லா நேரமும் அங்கேயே இருக்க முடியுமா? நீ அம்மா கிட்ட போய் சொல்லிருக்கலாமே, அவங்களே அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. அத்தை கிட்ட இதை எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியுங்க. நீங்க இத பத்தி எதுவும் யோசிக்க வேணாம். அப்படி சும்மாலாம் அனுப்புனா மறுபடியும் வீட்டுக்குள்ள எப்படி நுழையணும்னு யோசிப்பாங்க. அதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அவங்க அழுதா மாமாவும் ஃபீல் பண்ணி உள்ள சேர்த்துக்குவாரு. அதனால இதுக்கு வேற ஏதாவது ஒண்ணு சரியா பண்ணணுங்க. அமுதாவுக்கு இன்னும் என்ன முழுசா தெரியல. தெரிய வைப்பேன். புரியுது இனியா, ஆனா இருந்தாலும் அப்பா ஏதாவது சொல்ல போறாரு. நீங்க வேற, அவரே வாரிசு வரப்போதுங்கிற குஷியில இருக்காருங்க. அதை நினைச்சுதான் சந்தோஷப்பட வேண்டியதா இருக்கு. இந்த விஷயத்திலேயாவது அவருக்கு புத்தி வந்தது. சரி, நீங்க ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க. இப்ப இருக்கிற பிரச்சனை என்னோட கேஸ் மட்டும்தான். அதுவும் முடிஞ்சிட்டா இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. அமுதாவ நான் எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கிறேன். வீட்டு பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீங்க அதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்காம உங்க டியூட்டியை மட்டும் பாருங்க. இனியா, இருந்தாலும் கருவை கலைக்க அவங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இனி இப்படி ஒரு நினைப்பே வராத அளவுக்கு அவங்களுக்கு நான் ஒரு சம்பவம் பண்றேன் விக்ரம். குட். இந்தாங்க. சரி, நான் கிளம்புறேன். இரு, நான் ரெடி ஆயிட்டு வந்து உன்னை டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. நீங்க இளங்கோக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. அவன் சந்தோஷப்படுவான். ஓகே. நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டு பேசுங்க. ஓகேமா. நான் கிளம்புறேன். ஓகே. பாய். பாய். பாப்போம். மா டீ. மாயமா சொல்லுங்கண்ணே. நான் சொல்றேனேன்னு கோச்சி கூடாது. அப்படி கோச்சுக்கிற மாதிரி என்ன சொல்ல போறீங்க? அட, தயங்காம சொல்லுங்க. கோவம் வந்தா உங்ககிட்ட தானே காட்ட போறேன். இல்ல, நான் இங்க இருக்கிறது சரியா இருக்குமான்னு தெரியல. அதான் ஊருக்கு கிளம்பிடலான்னு யோசிக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கிளம்பி போறேன்னு போய் அதுவும் மாறு வேஷத்துல போயே பிரச்சனையாச்சு. இப்ப மறுபடியும் கிளம்புறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? இல்ல, அது நீங்க சொன்னதை வச்சுதாமா நான் சொல்றேன். நீங்க தானே சொன்னீங்க அந்த விக்ரம் சாதாரண கேஸே விட மாட்டான், கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு தேடுவான்னு. இது அவன் பொண்டாட்டி கேஸு, தூங்கவே மாட்டான், எப்படியும் ஏதாவது பண்ணிடுவான்னு சொன்னீங்க. இத பாருங்க, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை. அவன் இங்க வந்து தேடி பார்த்து கிடைக்கலன்னா உடனே அவன் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். நான் எப்படியும் இந்த ஏரியாக்குள்ளதான் இருப்பேன்னு அவன் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஏதோ அன்னைக்கு நீங்க அவன் கவனத்தை திசை திருப்பினதுனால இங்க முழுசா தேடாம பாதியிலேயே போயிட்டான். ஆனா அடுத்த தடவை மட்டும் வந்தான்னு வைங்க, சல்லடை போட்டு தேடுவான். கண்டிப்பா இப்ப நான் மாட்டிக்குவேன்ல. இத பாருங்க, நான் மாட்டிக்குவேன்ற பயம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. அப்படியே மாட்டிக்கிட்டாலும் மாட்டை உரிச்சு போடுற மாதிரி என்ன உரிச்சு போட்டாலும் உயிரே போனாலும் உங்க பேரை நான் சொல்ல மாட்டேமா. என்னண்ணே இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இத நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா?
அறுத்து போட்டாலும் நீங்க என் பேரை மூச்சு கூட விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்னு. ஆனா கூட பிறக்காத பொறப்பா நினைக்கிற உங்களை நானே அடிவாங்க விடுவேன்னு நினைக்கிறீங்களா? நம்ம 2 பேரும் இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனை அங்கேயே தான் இருக்கும். நான் போயிட்டேன்னு வைங்க, இந்த பிரச்சனை இத்தோட முடிஞ்சிடும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் நைட்டு எப்படியும் யாருக்கும் தெரியாம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுறேன். அண்ணே, அவ்வளவு எச்சரிக்கையா இருந்தும் கூட சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நல்லா புரிஞ்சிருச்சுமா. இனி அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் காய் நகர்த்துவேன். ரொம்ப எச்சரிக்கையா இருப்போம்மா. மா, நீங்க எதை பத்தி கவலைப்பட வேணாம். இங்கிருந்து நான் எப்படி போகணுங்கிற பக்கா பிளானோட நான் போவேன். என்னை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அண்ணே, யாருன்னு தெரியலங்க. நீங்க சீக்கிரமா உள்ள போங்க. மாயா, ஆண்டி நீங்களா? உள்ள வாங்க. அண்ணே வாங்க. என்ன மாயா, ஏதாவது பிரச்சனையா? அதை ஏன் கேக்குறீங்க? சிவனாண்டி அண்ணன் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போன இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்தாங்க ஐயா, அங்க உங்க பர்ஸ் மறந்து விட்டுட்டீங்க. ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. ஏய், நீ அவன் தானே? டேய் டேய் நில்றா. டேய், அதை இனியாதான் போன் பண்ணி சொல்லி விக்ரம் வந்தான். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். என்னது கூத்தா இருக்கு? அவ இவ்வளவு பெரிய காரியத்தை பார்த்துட்டு தான் அங்க அந்த ஆட்டம் போடுறாளா? ஆட்டமா? என்ன ஆண்டி சொல்றீங்க? ஐயோ, யாழ்னி கர்ப்பமா இருக்கா. அதனால என்ன ஆண்டி? அதனால என்னவா? இப்ப என் மகளோட வாழ்க்கையில போச்சு. ஆண்டி நீங்க என்ன சொல்றீங்க? மாயா, என் மக ஸ்வேதாவுக்கு இளங்கவ கட்டி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த இனிய வந்து கெடுத்து விட்டுட்டா. இப்ப அந்த வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? அம்மா! ஐயோ! ஐயோ, அக்கா, இனியா, அக்கா, என்னக்கா நீ? அக்கா, என்னாச்சுக்கா? பாத்து வரக்கூடாதா? ஐயோ, அக்கா, இனியா, வலிக்குதாக்கா? அம்மா, வலிக்குது. ஆண்டி, அதுக்காக யாழ்னி குழந்தைய அழிக்கிற அளவுக்கா போவீங்க? பின்ன என்ன பண்றது? என் பொண்ணு வாழ வைக்கிறதுக்கு வேற என்னதான் பண்றது? இதுல இனியாக்கு ஒரு லட்சியம் வேற இருக்கா. அந்த யாழ்னிக்கு குழந்தை பிறந்து அது கையாலதான் உங்க அம்மா அஸ்திய கரைப்பேன்னு அவங்க அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காளாம். ஆண்டி, இனியாக்கு இப்படி வேற ஒரு கதை இருக்கா? அட போமாயா, அவளை ஒண்ணும் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருந்தப்போதான் நீ வந்த. நீயும் அவளால பாதிக்கப்பட்டவ. சரி, உன்னாலேயாச்சும் அவளுக்கு ஏதாவது ஒரு கேடு வரும்னு நினைச்சேன். ஆனா நீயும் இப்ப கோட்டை விட்டுட்டு தோ இவரை ஒளிச்சு வச்சுட்டு தெரியற. அவளை ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது போல இருக்கே. ஆண்டி, ஏன் மேல கோவப்பட்ட என்ன பிரயோஜனமாயா? சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த இனிய நினைச்சதான் நடக்குது. நீயும் அவ விஷயத்துல கோட்டை விட்டுட்டல்ல. இப்ப பாரு, என்ன புழுக்க வேலை செய்ய வச்சுட்டா. பாத்ரூம்ல கீழே விழுந்தவ கதை அவ குழந்தைய முடிச்சு விட்டுருன்னு நினைச்சேன். இப்ப என்ன பழங்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்லி கடைக்கு அமைச்சிருக்காங்க. இதுல பெரிய கூத்து என்ன தெரியுமா? இத்தனை நாளா அந்த குடும்பத்தை கண்டாலே கரிச்சு கொட்டணும் என் அண்ணன். அவ உண்டாயிருக்கான்னு தெரிஞ்சதும் அவளை அப்படியே தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாரு. ஆண்டி, என்ன சொல்றீங்க? அவரா இப்படி பண்றாரு? ஐயோ, என் அண்ணன் ஒரு பச்சோந்தி மாயா. குழந்தை என்னதும் வாரிசுன்னு அப்படியே வாயை பொளந்துட்டாரு. இங்க பாரு, ஒன்னே ஒண்ணு மனசுல வச்சுக்க. இப்பவோ என் அண்ணனுக்கு அந்த யாழ்னி மேல ஒரு கோபமும் இல்ல. அவ மட்டும் குழந்தை பெத்துட்டா அதுக்கப்புறம் அவளுக்கு அவ்வளவுதான், கோவிலே கட்டிடுவாரு. அப்புறம் இந்த இனி அவன் கர்ப்பமானா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. அந்த குடும்பமே ஒன்னாயிடும். அது எப்படி ஆண்டி ஆகும்? ஒன்னாக விட்டுருவேனா? எப்படி ஆகும்னா, நீதான் இந்த விஷயமா எதுவுமே பண்ண முடியலல. ஆண்டி, நான் ஒரு தப்பு பண்ணா இன்னொரு தடவை அதே தப்ப பண்ண மாட்டேன்.
ஆனா இப்போ நீங்க கொடுத்திருக்கிற அந்த ஒரு பாயிண்ட் போதும் ஒட்டு மொத்தமா முடிச்சு வைக்கிறதுக்கு. அப்படி நான் என்ன பாயிண்ட் சொன்னேன்? எவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு என்ன பாயிண்ட் சொன்னேன்னு கேள்வி கேக்குறீங்க? ஆண்டி, யாழ்னி வயித்துல வளர்றது குழந்தை இல்ல. அது குழந்தையே இல்ல, குட்டிச்சாத்தான். பொறுக்கவே பொறுக்காதுன்னு நினைச்சேன், ஆனா அது பிறந்துரும் போல இருக்கே. ஆஹா ஆண்டி, அது இனியாவோட சத்தியம். அதனால அதுல கைய வச்சா போதும், ஒரு கல்ல 2 மாங்காய். என்ன சொல்ற மாயா? விக்ரம் தீவிரமா இந்த கேஸ்ல இருக்கிறதுனாலதான் இப்ப என்னால ஒன்னும் செய்ய முடியல. ஆனா நீங்க சொன்ன விஷயத்த முடிச்சு வச்சா அந்த பக்கம் யாழ்னிக்கு குழந்தை பிறக்காது. இன்னொன்னு சொல்றேன் கேளு. இந்த குழந்தை பிறக்கலனா இனி யாழ்னிக்கு குழந்தையே பிறக்காது. சூப்பர் ஆண்டி. யாழ்னிக்கு குழந்தை போனா யாழ்னி கதர்வா. அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியலையேன்னு இனியாவும் கதறுவா. அப்புறம் வர வேண்டிய வாரிசு வரலையேன்னு அங்கிளும் யாழ்னிய வீட்டை விட்டு துரத்துவாரு. சோ இப்ப பிரச்சனை எல்லாமே அந்த குழந்தை மேலதானே. ஆண்டி, என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க விஷயத்த சொல்லிட்டீங்க. இனி நீங்க கவலையே படாதீங்க. அந்த வீட்ல நல்லதுன்னு எதுவும் நடக்க கூடாது. மாயா, என்ன நம்புங்க ஆண்டி. இனி அவன் நம்பினதுக்கு எனக்கு மோசம் பண்ணா. அதனால என் அப்பா ஸ்ட்ரோக் வந்து செத்தாரு. அந்த வேதனை இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே தான் இருக்கு. அந்த வலி என்னன்னு இனியாவுக்கு நான் காட்டுறேன். என் அப்பாக்கு நான் கொடுத்த சத்தியத்தை சதைச்ச அந்த இனியா அவங்க அம்மாக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியாம தவிக்கிறத அந்த தவிப்பிலேயே செத்தாலும் செத்துருவா பாருங்க. பாக்குறேன் அந்த குழந்தை கையால அவங்க அம்மா அஸ்தியை எப்படி கரைக்கிறான்னு நானும் பாக்குறேன். ஆண்டி, உங்களுக்கு நான் இருக்கேன் ஆண்டி. நீங்க எதையும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். என்னமோ மாயா, நான் உன்னதான் மலை போல நம்பியிருக்கேன். ஆனா இதுல இப்ப புது பிரச்சனை என்ன தெரியுமா? எங்க அண்ணன் அந்த யாழ்னியை ஏத்துட்டதுதான். இது இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோயேன், அந்த இனி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன அந்த வீட்டை விட்டு துரத்தினாலும் துரத்திடுவா. யாரு யார துரத்துறாங்கன்னு பாப்போம் ஆண்டி. நீங்க தைரியமா போங்க. சரி மாயா, நீ எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. நான் போயிட்டு வரேன். அண்ணே, இன்னைக்கு நைட்டு நீங்க கிளம்புறபடி கிளம்புங்க. ஆனா உஷாரா இருங்கண்ணே. சரிங்கம்மா. இங்க நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுறேன். சரி. இந்தா, இது சாப்பிட்டு பாரு. இது நானே செஞ்ச பாசி பருப்பு முறுக்கு. இனியா, என்ன இதெல்லாம்? பலகாரம்க்கா, தெரியலையா? இதெல்லாம் நானே பார்த்து பார்த்து செஞ்ச. சாப்பிடு. இந்தா, இது பாசி பருப்பு முறுக்குக்கா, ரொம்ப நல்லது. சாப்பிடு. போதும் இனியா. இனியா, என்னடி இது? இது இத்தனையும் நீயா தனியா செஞ்ச? ஆமா அத்தை, நான் தான் செஞ்சேன். அக்கா, இந்த அதிரசம் இது சாப்பிடு. சூப்பரா இனியா. சொல்லு, சாப்பிடுக்கா. என்ன அத்தை? போதும் இனியா. என்ன நீ அதுக்குள்ளேயே போதும்னு சொல்ற? இப்பதானே ஒண்ணு சாப்பிட்ட. இந்தா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுக்கா. கொஞ்சம் கொஞ்சம். என்னன்னு இது கூத்தா இருக்கு? என்னத்த சொல்ல, இவள் இந்த வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. நீ தானே சம்மதிச்ச. இன்னும் ஒண்ணு மட்டும் சரி, சாப்பிடுக்கா. கொஞ்சம் சாப்பிடு. அன்போட குடுக்கறல்ல. சரியான ஏனியா? மண்டு. முறுக்கு எனக்கெல்லாம் தர மாட்டியா? அத்தை, என்ன அத்தை கேள்வி இது? எல்லாருக்கும் சேர்த்துதான் நான் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இல்லாததா அத்தை? இந்தாங்க எடுத்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணலாம். இன்னொன்னு எடுத்துக்கோங்க அத்தை. நல்லா சாப்பிடுங்க. இந்தாங்க, முறுக்கு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. முறுக்கா முறுக்கு. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர்
பண்ணுங்க, subscribe பண்ணுங்க.